ஃப்ரண்டல் போகிறவங்க வந்து கபல்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து நான் அப்படி தாங்க இருந்தேன், வேறு லெவலு. ஆனால் எல்லாமே ஒரே சைக்கிளில் போச்சு. முன்னாடி பார்த்தோன்னா நம்ம கபல்ஸ் ரைட் போய் நிற்பாங்க போல பாப்பா, வேறு லெவலு ஃபீலிங்கு. அதெல்லாம் நினச்சி பார்த்தாவே எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏய் நானும் ஒரு காலத்தில் அப்படி தான்டா இருந்தேன், நானும் ஒரு டைமில் அப்படி தான் இருந்தேன், இதோ அந்த மாதிரி. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை. சரி விடு, நல்லா இருக்கட்டும் விடு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்கில் ஓட்டுறதோட நம்ம இந்த மாதிரி நம்ம லோக்கலில் ஒரு பெட்ரோல் ஒரு ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு லோக்கலில் வந்து கெத்தாக சுற்றுறதே வந்து ஒரு வேறு லெவல்னு சொல்லுவேன் நான். சொந்த ஊரில் என்னோடய ஆசை கூட அப்படி தான். எங்கள் ஊரில் வந்து 2 பக்கம் காணாறு தண்ணி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மலை, அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் எங்கள் ஊர். நான் எப்போவுமே எல்லா வீடியோலுமே சொல்லியிருப்பேன், ஒரு எங்கள் ஊருன்றது வந்து எல்லாருக்கும் சொந்த ஊருன்றதுனா எப்படி சொல்கிறது, அவங்கவுங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல சொந்த ஊரில், அந்த மாதிரி தாங்க. எவ்வளோ தான் நம்ம போய் வெளியூர் போய் வேலை செஞ்சாலும் அந்த சொந்த ஊர் வரும்போது அந்த ரியாக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்குங்க நிஜமாகவே. ஸ்லிப் ஆகிடும்ப்பா, ஸ்லோவாக போகணும். அழகான ஒரு கிராமத்தில் வந்து அழகான ஒரு பொண்ணை கட்டிக்கின்னு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு, ட்ராவல் பண்ணிக்கின்னு, நம்மளால் முடிஞ்சது சமாளிச்சிக்கின்னு, சின்ன சின்ன ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கின்னு, அதெல்லாம் வேறு லெவலில் சந்தோஷங்க. அதெல்லாம் லைஃப்பில் அந்த மாதிரி தான் ஒன்று ஆசைப்பட்டேன், எல்லாமே போயிடுச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அது ஒரு வாட்டி அந்த லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், வந்து நகனமலை வந்து அந்த மலை மேலே போயிருப்பேன், அந்த மலை கிராமத்தை பற்றி போட்டிருப்பேன். அந்த வழியாக தாங்க இப்போ போயின்னு இருக்கோம். நம்ம வளையமட்டு வந்துட்டு அப்படியே லாலா ஏரி, இந்த ஊர் பேர், அப்படியே லாலா ஏரி போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஊசி தொப்புன்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் போயிட்டு அப்படியே நம்ம பழைய இடம்லாம் சும்மா லோக்கலில் சுற்றிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்புறமா நாளைக்காக வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே 2 பக்கம் பச்சை பச்சைன்னு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி கிராமத்தில் தாங்க பொண்ணு கட்டணும். ஆனால் செப்பல் போட்டுனியா? ஏய் பால்காரா ஏண்டா? பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அதான் சொல்லினே வரணும், அப்பவும் வீடியோவில் டக்குன்னு வந்துட்டோம். அப்போ கூட ஜஸ்ட்டு மிஸ்ஸு, 2 பேரும் விழுந்துருப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக தான் நம்ம கட் அடிச்சு நம்ம கரெக்டாக தான் நம்ம வந்துன்னு இருக்கோம். ஆனால் அவன் வந்து டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டான். அதுக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளுக்கு உள்ளூர்காரங்க தானே, நம்ம எதுவும் பேச முடியாது. ஏதாச்சும் நடக்கிறதானே, அதனால் சொல்லிட்டு விட்டுட்டு போயின்னே இருக்கணுங்க. அட்லீஸ்ட் ஒரு சாரி கேட்டு போயின்னே இருக்கணும். தப்பு யார் மேலே இருக்குதோ அவங்க பக்கம். ஏன் ஏரி இல்லைம்மா, தண்ணி ரொம்ப இருக்குதா ஏரியில்? மாமா டெஸ்ட்டு மிஸ் ஆனால் அவன் விடு. ஏய் விடுமாம்மா, தெரியாமல் வந்துட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்னத்த இந்த ஏரியா இது? யோ வீடியோ ஓடினுக்குதியா, எதுவும் கெட்ட வார்த்தைலாம் பேசாதையா, சரியா? நல்ல பிளேஸு உங்களுக்கெல்லாம், இந்த மாதிரி இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல பிளேஸ் இல்லை இது? இந்த இடமெல்லாம் உங்களுக்கு இப்போ எப்படி போயிட்டு நம்ம எப்படி போகிறது? அந்த பக்கம் போக முடியாதா? அப்போ இப்படியே தான் யூட்டன் பண்ணிட்டு இப்படியே தான் போகணும். பொன்னியம்மா கோயில் எத்தனை பேர்? எப்போ? 3 பேர். இந்த காப்பாடு ஏரியா இருக்க ஒரு பையன். எனக்கு வந்து எப்போ வந்தாலும் இந்த ரோடு வந்து நான் மறக்கவே மாட்டேங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இந்த இடம் வந்து எப்போவுமே 2 பக்கம் மரம் செடிங்க, அப்புறமா காவேரி தண்ணியும் வரும் இந்த பக்கம் நம்ம ஊர் உள்ள. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம சின்ன வயசுலலாம் குறுக்கு வழியில் ஷார்ட்கட்டில் நடந்தே வருவோம் ரேஷன் கடைக்கு. 20 kg அரிசி வந்து தலைமையிலே வடிச்சுன்னு போவோங்க. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு லைஃப் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு.
உங்களுக்கு அந்த வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு. அது எப்போயாச்சும் ஒரு டைமு அந்த சுச்சுவேஷன் வரும்ல, அந்த டைமில் சொல்லுவோங்க கண்டிப்பாக. அதனால் சொல்லிட்டு அந்த மோட்டர் லாகிங்கு அப்புறமா எல்லாமே நான் ஆரம்பிச்சதே கொஞ்ச நாள் அதை மறக்கிறதுக்காகவே நான் பைக் ட்ராவல் பண்ணாவே உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதனால் சொல்லிட்டு தான் நானும் பைக் ட்ராவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சது. இது பார்த்திங்கன்னா லாலா ஏரிங்க ஊர். அப்படியே எல்லாம் சுற்றியாச்சு, அப்படியே நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா ரேஷன் கடை. சின்ன வயசில் வந்து இங்கே தான் வாங்குவோம். இந்த பக்கம் 2 பக்கம் ஒரு 2 மரம் இருந்துச்சு, பெரிய மரம், அந்த காலத்து மரம். அது ரீசெண்டாக இப்போ மழை வரும்போது வெட்டிட்டாங்க அது மரத்து. என்னம்மா லாரி என்ன லோடு ஏற்றுறாங்க? போவோமா? லெஃப்ட்டு போயிடலாம், இதிலே போயிடலாமாம்மா. இதில் வழி சரியில்லாமல் இருந்துச்சு. ரெடி பண்ணிட்டாங்களா? எங்கே ரெடி பண்ணிக்கிறாங்க? அப்படியே தான் இருக்குதுண்ணா. ஆ எங்கே நல்லா இருக்குது? ஆஃப் ரோடிங் எல்லாம் டயரே போயிடுற மாதிரி இருக்குது. டயருக்கே வைக்கணுங்க, நல்ல டயர் போடணும். ஒரு 18,000 ரூபா தேவைப்படும். நம்ம 1 மாதம் பேமெண்ட்டுங்க. அது 1 மாதம் பேமெண்ட்டு. நம்ம டயர் போடணுன்னா கஷ்டப்பட்டு போடுறதுக்குன்னா போய்ட்டு வேலை செய்யணும். இன்றைக்கெல்லாம் போய்ட்டு வேறு ஒருத்தங்கிட்ட போய்ட்டு கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட கேள்வி வாங்கி திட்டு வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து எல்லாம் ஒரு லெவல். பட்டாசு கடையாண்ணா? எங்கே? யாருக்கு யாருக்கு வாங்குற? ஓ ஆடு. இப்போ ஆன் பண்ணிட்டு போன எதுவுமே பேசலாம். டிஎஸ்ஆர்ஸ்லாம் ஆன் பண்ணி எங்கள் ஊர் டிஎஸ்ஆர்ஸ் ஆன் பண்ணி இது என்னது? டிஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டலா ஆஃபீஸா? க்ளீனாக சொல்லு. அதுக்கு யாருக்கு வாங்குற இப்போ பட்டாசு? இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்க சொல்ல ஜாலியாக கட் அடிச்சுட்டு சுற்றினே இருப்பேன். நானும் பசங்கள்லாம் ஸ்கூலில் டைம் பாஸ் பண்ணின்னு ஜாலியாக விளையாடிக்கின்னு வேறு லெவல் ஃபீலுங்க. அது ஃபீலெல்லாம் இந்த ஏரியாலெல்லாம் வந்து குளிச்சிருக்கேன். ரைட் சைடில் பார்த்தேங்கன்னா அப்போல்லாம் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்தேன்னா என் ஃப்ரெண்டு திருப்பதின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, இதோ அவங்க வீடு வந்து இந்த சைடு போனாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு வீடு தான், எதுவும் விக்னேஷ்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக இப்போது குழந்தை ஒன்று இறந்துடுச்சு. வந்து தடுப்பூசி போட்டு ஹாஸ்பிட்டலில் ஏதோ பண்ணியிருக்காங்க, இறந்துருச்சு அது. அவங்க ஆனால் எவ்வளோ ஆசை வச்சுருந்துருப்பான் அவன், இப்படி வளர்க்கணும் அந்த மாதிரி வளர்க்கணும்னு சொல்லிட்டுலாம் ஆசைப்பட்டிருப்பான். எதுவுமே நடக்காது போயிடுச்சு. ஒன்றும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ரோடு அப்படி தான் இருக்குது. நான் வந்து சின்ன வயசில் வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே தான் படித்தேன் நான். அதுக்கப்புறமா வாணியம்பாடியில் காந்தி நகர் ஸ்கூல் படித்தேன். அந்த 5ஆம் கிளாஸில் இங்கே வரும்போதெல்லாம் இந்த பக்கம்லாம் ரொம்ப பயம். அப்போருந்து இப்போ வரைக்கும் இந்த ரோடு இப்படி தான் இருக்கும், இன்னும் மாறவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த ஒரு வழி போகுது பாருங்கள். இந்த ஒரு வழி போகிறதாவில் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்க உள்ள. திருப்பதி, நித்யானந்தம், அப்புறம் ராதான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களாம் இங்கேருந்து தான் வருவாங்க. இங்கே 5ஆம் கிளாஸ் செம்ம காமெடியாக ஜாலியாக இருக்குங்க அப்போல்லாம். பாரத், வெங்கடாச்சலம், விக்னேஷ், எவ்வளோ பேர் இருந்தானுங்க. எல்லாம் ஓரளவுக்கு தான். அந்த சின்ன வயசு லைஃப்ன்றது வந்து கொஞ்ச நாளைக்கு தான். அந்தந்த வயசில் அதாவது என்ஜாய் பண்ணிடணும். இதெல்லாம் ஒரு கல்லும் பாறையும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ தான் எல்லாம் லெவல் பண்ணிட்டு அங்கங்கே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேஷன் கடைக்கு இங்கே தான் வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கூல் வந்து நம்ம படித்த ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூல் தான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காந்தி நகர் ஸ்கூலில் படித்தோம் நம்ம.
போகலண்ணா. பெட்ரோல் தீர்ந்து போச்சுங்க. நம்ம ஊர் தான். சரி ஓகேண்ணா. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பாய்ண்ணா. அந்த ஒரு ஹாப்பினஸ் தாங்க நம்மளுக்கு தேவை. ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் நான் தயங்கவே மாட்டேங்க, யாராக இருந்தாலுமே. சரிங்க, அவ்வளோதான். அந்த அண்ணா பெட்ரோல் போட்டு கிளம்ப போகிறார். அக்கா விட்ருக்கேன், வருவாங்க. சரிக்கா. இல்லை அங்கே வெயிட் பண்ணுறங்களா பாருக்கா. சரிக்கா. குழந்தைங்களை உட்கார வச்சுன்னு வந்திருக்காங்க. பெட்ரோல் தீர்ந்து போயிட்டு இருக்கு. வரங்களாடா, எல்லாம் போகலாம். விட்டுரு, நான் பண்ணிக்கிறேன். விடு. யாரவ உண்ணவா? எல்லாருமே எடுக்கிட்டா? நான் அது எங்கே வர? என் கூட வா. காசு எத்தணும், பெட்ரோல் போடலாம். போடா, காசு வாங்கிடா உங்கள் அம்மா கிட்ட. உங்கள் மம்மி கிட்ட போய் காசு வாங்கின போடா. பெட்ரோல் போட்டு உன்னை கூட்டின்னு போகிறேன். வாங்கின்னு வர மாட்டானா அதுக்கு மட்டும்? பட்டாசுல வச்சிட்டியா? தமிழ் வருமா வராதாடா? வருமா? அப்போ ஏன் பேச மாட்டேன்? அவ்வளோதாங்க, நம்ம ஊருக்கு வந்தாச்சு. அந்த பக்கம் ஊசி தோப்பு வழியாக போயிட்டு அப்படியே பாப்பாநேரி வழியாக இந்த பக்கம் வந்தாச்சு. அப்படியே அந்த பக்கம் போனாங்கன்னா நம்ம வீடு. அவ்வளோதான், மெயின் ரோடு வந்தாச்சு. டேங்க் ஃபுல்லாகுதுன்னு சொல்லிட்டு சுற்றி நகிறேன். அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணியே போகலாம். எல்லாம் வேறு லெவலு. நம்ம ஊரில் பைக் ஓட்டுறதே ஒரு வேறு லெவலு. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே போக வேண்டியதுதான், போய் தூங்க வேண்டியதுதான். எப்போவுமே மிரரில் பார்த்து தாங்க கட் பண்ணோம். ரொம்ப டேஞ்சரு. நம்ம வீட்டு ரோடு என்ட்ரன்ஸ் தான்னாவே வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறதுக்கே ரெண்டு சைடு மரம் செடியும் நிலமும் வேறு லெவல் ஃபீல் பண்ணலாம். அது என்னடா நம்மளே அக்கேஸ்ட் மாதிரி நம்மள பார்க்குறாங்க எல்லாம். நம்ம ஊர் தாங்க இது ஃபுல்லாக. சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு எங்கள் ஊர். அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க ஊர் வேறு லெவலில் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்க, பாய். ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நாளைக்கா. see you, bye.